தொகுதியில் தானே இருக்கேன், தொகுதிக்குள்ளே தானே சார் இருக்கேன். வெளியூருக்கார் தானே சார் இங்கே 4 வருஷமாக வேலை பார்த்தோம். வெளியூருக்கார் தானே சார் இங்கே 4 வருஷமாக வந்து வேலை பார்த்தோம். வெளியூருக்கார் தானே இங்கே எல்லா திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுறதுக்கு முதலமைச்சரோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது. ரோடு ஒவ்வொரு ரோடாக சந்தாக போய் நீங்களாம் என்னோட தானே சார் வந்தீங்க. 4 வருஷமாக இங்கே தானே சார் உட்காந்து ரோடு வேலை ஆரம்பிக்கிறதுலேருந்து, சாக்கடை வேலை ஆரம்பிக்கிறதுலேருந்து, இது சுகாதார மையம் ஆரம்பிக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் ஒன்றா தானே போய் பார்த்தோம். எல்லோரும் ஒன்றா தானே பார்த்தோம். இப்போ என்னை எதிர்த்து நின்ன வேட்பாளர் இருக்கார்ல அதிமுக, அவர் எந்த ஊர் சொல்லுங்கள். அவருடைய பர்த் சர்டிஃபிகேட் எந்த ஊருக்கு சொல்லுங்கள். அவர் எந்த ஊர் சார்? அவர் என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார் சார். நான் ஒரு 5 வருஷம் லேட்டாக வந்திருக்கேன் சார். அவ்வளோ சார். வேற ஒன்று அது என்ன காரணமாக இருக்கும்? பின்னாடி போய் பார்த்தா உங்களோட ஃபோட்டோஸ் இருக்குது, அவங்க க்ளோஸாக இருக்கிற மாதிரி. அது உங்கள் மேலே வச்ச குற்றச்சாட்டுன்னா அவங்க எல்லா பேருமே உங்களோட ஆதரவோட இருக்கிறது. அவங்க நீங்கள் சரி, இப்போ நாடாளுமன்ற தேர்தல் இருந்ததில்ல, முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததில்ல, அப்போ சில பேர் போட்டிக்கிட்டாங்கல்ல, அதில் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்கல்ல, அவங்களே எந்தெந்த ஊரை சார்ந்தோம், எந்தெந்த ஊரை சார்ந்தோம் சார்? ஒருத்தர் 2 பேர் இருந்தால் என்ன சார், 5 பேர் இருந்தால் என்ன சார்? ஒருத்தர் 2 பேர் இருந்தால் என்ன, ஒருத்தர் 2 பேர் இருந்தால் சரி, 5 பேர் இருந்தால் தவறா சார்? 5 பேர் இருந்தால் தவறா சார்? அதான் அவங்கவுங்க விருப்பம் சார். அது சில பேர் என்ன தோக்கடிக்கிறதுக்காக கூட தாக்கல் பண்ணியிருக்கலாம். அப்படி இருக்கலாம்ல, இவர் நிற்கிறாரு, இவர் தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட தாக்கல் பண்ணியிருக்கலாம். எங்கள் கரூரில் நிற்கல, அவர் இங்கே வந்துட்டார், நாங்களும் இங்கே நிற்கிறோம், அவர் தோக்கடிக்கணும் கூட தாக்கல் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி எடுத்து பார்த்துங்க. உறுதியாக சார், எந்த ஒரு டிஎம்கே பொறுப்பில் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி வேட்புமனு தாக்கல் செய்ய மாட்டாங்க. அப்படி தாக்கல் செஞ்சால் உறுதியாக தலைமை நடவடிக்கை எடுத்துரும். அந்த மாதிரிலாம் இருந்தால் நடவடிக்கை எடுத்துருவாங்க தலைமையில். சுயேட்சை அந்த மாதிரி யாரும் போட முடியாது, கட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க. அதனால் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பை பொறுத்த வரைக்கும் இந்த சிபிஐ விசாரணையுடைய உத்தரவு குறித்து உங்களுக்கு சில விளக்கங்களை கொடுப்பதற்காகத்தான் நாம் சந்தித்திருக்கின்றோம். இந்த உரிய விளக்கங்கள் என்பது ஏற்கனவே 87லிருந்து பின்பற்றப்பட்ட நடைமுறை தான் இப்பொழுதும் பின்பற்றப்படுகிறது. ஆகையால் மின்சார வாரியத்திற்கோ தமிழ்நாடு அரசிற்கோ ஒரு நயா பைசா கூட எந்த விதமான இழப்பும் ஏற்படவில்லை. முழுக்க அந்த அமைப்பு என்பது அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக யாரோ தூண்டுதலின் பெயரில் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். நீதிமன்றத்தில் நிச்சயமாக இந்த வழக்கு குறித்து உரிய விளக்கங்களை கொடுத்து நாங்கள் நிரூபித்து வெளியிடுவோம். உறுதியாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் 2வது முறையாக மாண்புமிகு தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள்.